அருமையான ஜாக்கெட் வந்திருக்குது. மத்தலகாரா ஓய் இது ஒரு வேகாட்டுக்கு ஆகுங்க. நான் குச்சிக்கலங்க. ஏங்க இங்க வாங்க. யாராலும் என்ன நான் இவன் அழகான பொண்ணு வந்திருக்குது. இப்படி நீங்க தான் சொல்றீங்க. சரி சொல்லு. இங்க வாங்க. சொல்லுங்க. நான் யார்கிட்ட போறது? கோயில் பூசாரிக்கிட்ட போக சொல்லு. அவர் என்ன மாதிரி பாரு. எங்க படுத்துருந்தாரு எந்திரிச்சு போயிட்டாரு. அப்படிங்களா? ஏங்க என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சம் கூட காணுமே. ஆரம்பத்து முண்டைய அறுத்து போட்டா 2-3 மக்களுக்கு அத்தனை குஞ்சு இருக்கு. நெட்டை குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, கோண குஞ்சு வேணுமா, பெண்டு குஞ்சு வேணுமா, மலைக்கு போன குஞ்சு வேணுமா, சுருக்கி போன குஞ்சு வேணுமா, இல்ல மொன்ன குஞ்சு வேணுமா, எத்தனை நரைச்சி போன குஞ்சு வேணுமா, அத்தனை குஞ்சு இருக்குது. ஏன்னா இத்தனை விதம் இருக்குது. என்னென்ன எப்படிதான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் பாத்துருக்குறேன்ல. குஞ்சைகள்னா அத்தனை பேர் குஞ்சை காட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. உள்ள வந்து ஜாயின் பண்ணி விடுறாரு. நேரத்துக்கு என்ன நிலவரத்துல இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கு அருமையான ஆள். ஆமா சூப்பரான ஆள். பெண்களுக்கு எனக்கு பிடிக்காது. நான் வந்து அடுத்த வருஷம் ஐயப்ப கோயிலுக்கு மாலை போடுறேன். இப்ப இருந்து வரலாம். சரி சரி சரி. மாலை போட்டா கரிச்சிருந்த மாலை போட்டா கரிச்சிருந்தீங்களா? அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு என்னதான் வேணும்? என்னமா வேணும் உனக்கு சொல்லுமா? பேசுறதுக்கு ஆள் வேணும். பேசுறதுக்கு ஆள் வேணுமா? என்ன வேணுமா? நேரத்துக்கு என்ன வாங்கி என்ன பண்றது? பேசுறதுக்கு ஆள் வேணும். அருமையான ஆள் இருக்குது. ஆமா செத்து போன எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரு. செத்து போன எம்ஜிஆரா? அவரெல்லாம் செத்து போயிட்டாரு. இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி தக தக தகன்னு இருந்தாரோ ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த மாதிரியே. ஆமா நிஜமாலுங்களா? இதே வீதியில் நடந்து போ. ஆமா சரி. கருப்பு சட்டை, ரோஸ் கலர் பார்டர், ஆரஞ்சு கலர் பேண்ட், சட்டைக்கு பேண்ட்டுக்கு அவ்வளவு ஒரு பொருத்தம். ஆமா சரி போட்டு நிற்பாரு. தொப்பி போட்டிருப்பார். ஆமா சரி. எங்க அண்ணன் பேர் என்ன தெரியுமா? ஜிஹெச்ல வேலை செய்யறாரு. ஜிஹெச்ல வேலை செய்யறாரா? கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் வேலை. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா என்ன வேலை? என்ன வேலை? செக்யூரிட்டி. கவர்மெண்ட் ஜாப்க்குற செக்யூரிட்டிக்குற பிரசவ வார்டுல செக்யூரிட்டி வேலை. சரி அப்படியா? ஆமா சரி. பிரசவ வார்டுக்கு செக்யூரிட்டி? ஆமாமா. என்ன வேலை அப்படி? அதாவது அவர் பேர் என்ன தெரியுமா? செக்யூரிட்டி வாட்ச்மேன் பெத்தை முழுங்கி போனையான். பெத்தை முழுங்கி போனையான். ஆமா. ஏன் அப்படி பேர் வச்சு அவருக்கு? பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு வருமே. அது என்னது? முன்னாடியா? பிறந்த உடனே பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு வருமே. அது என்னங்க வரும்? சொல்றீ. என்ன வரும்? அதுதான் செத்த வரும். வரும்ல. அதெல்லாம் திங்கறோம். பாத்தியா இல்லையா ஒரு டைம் ஆகுது. தெரியல. அதெல்லாம் புள்ள பெத்துறதா எனக்கு தெரியும். சரி அப்படி செத்த வரும். செக்யூரிட்டி வாட்ச்மேன் செத்தை முழுங்கி போனீங்கன்னா கரெக்டா வந்துருவாரு. ஐயா கருமாதான் அதே முழுங்குவாவே. அப்படி நீளமா இருந்தா கூட ஏ கோணையா ஏ கோணையா ஏ கோணையான்னு கூப்பிட்டா வந்துருவாரு. சரிங்க. ஆமா சரிங்க. நேரு போயிட்டு வரங்க. நேரா போயிட்டு வரங்க. போயிட்டு வாமா. போய் பாக்கட்டுங்களா? இதே வீதியில போ. உங்களை நம்பித்தான் போறேன். என்ன நம்பு. சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவேன். ஜென்மத்துக்கு வேலையா? ஆமா போய் பாக்கலாமா? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பாத்துக்கிட்டு? ஒரு பொம்பளை கண்டா உங்களுக்கு என்னடா அப்படி அருமையான ஜாக்கெட்டோ? என்ன அப்படி ஜாக்கெட் 450 ரூபா இல்ல. எந்த பஸ் ஸ்டாண்ட் கேராகின்னு தெரியலையே. ஏய் பைத்தியக்காரன்னா பெண்களை பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் கேராகின்னு சொல்லக்கூடாது. பெண்களை பார்த்தா ரசிக்கணும். நசுக்கணுமா? நசுக்கணும்னா விளக்கமா தட்டி விடுவோம். நசுக்கிறதுக்கு அங்க என்ன இருக்குது? ஏய் நசுக்கணும்னா விளக்கமா தட்டி விடுவோம். ரசிக்கணும். அப்படியா? பாப்பா வந்து சேலம். சேலம் சேலம் புது பஸ் ஸ்டாண்டா பழைய பஸ் ஸ்டாண்டா? பஸ் ஸ்டாண்ட் இல்லண்ணா, சேலம் பக்கத்துல. பொறுத்து எந்த பஸ் ஸ்டாண்ட் போய் போகணுங்கிற? பஸ் ஸ்டாண்ட்ல கிடையாது. சேலம் அவங்க வீட்டு பக்கத்துல மாம்பழ தோப்பு இடம் இருக்குது. அதனால மாம்பழ பாட்டு பாடு. அப்படியா? ஆமா பாடு பாக்கலாம். பேசவே மாட்டேங்கிறான். நீ பாட்டு பாடினாதான் பேசும். ஆமா பாடுவாயா? யாத பாடுவாயா? இல்ல தோடுவாய். அப்படி அது இல்லைங்க. பாட்டில் விடுவீங்களா? பாட்டிலையா? பாட்டிலையும் விடுவேன். அவசரத்துல கிளாஸ்ல பிளாஸ்டிக் கிளாஸ்லயும் போட்டு விடுவேன். அதெல்லாம் இல்லைங்க. பாடல் பாடணும் அழகா. அப்படியா? ஆமா. மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமலை கட்டிக்க சம்மதம்மா. மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமலை கட்டிக்க சம்மதம்மா. போராளே போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு
அதாவது இடையில ஒரு ராகம் அந்த பாட்டுல இப்படி வரும்ல அந்த அணு பல்லவியில வந்து அப்புறம் சரணத்துல பூந்து இடதாக வரும் இந்த ராகமா இது. ஆமா அருமையான ராகம். இது பேரெல்லாம் இருக்குது. அமுத்தி வச்சு உட்காரு. இல்ல இதுக்கு பேர் இருக்குது. இது கழுத காம்பூதி ராகம். ஓ இந்த ராகத்துக்கு பேர் இல்ல காம்போதி ராகம். சரி 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 நல்லா கரெக்டா பாடு. ஸ்பெஷலிஸ்ட். போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு மலமன்னாலே அருமானி மல்கோவா இனிமூக்கு போல வந்தானே மாம்பழம் விக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க மலம்மா ஒட்டேரி ரோட்டு மேல பட பார்க்க போனேன் ஒரு காது வலிக்குது. அறிவேட்டவனே முதல் அடிக்கு ஒரு ராகம் வருது. அது சிட்டா ராகம். இது அடுத்து வருது புட்டா ராகம். பாட்டு கேட்டுக்கவே இல்லையா? பொட்டு ராகம் இல்லையா? இதுதான் புன்னாக வீராளி ராகம். என்னது புன்னாக? புன்னாக வீராளி ராகம். இதா? வரும்ல அது. சரி போ. எனக்கு எத்தனை கட்டணும்? ஒட்டேரி ரூட்டு மேல பட பார்க்க போனேன் அங்கே துள்ளாத மனத்துள்ள அங்கே படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸ் அல்லும் அங்கே துள்ளாத மனத்துள்ள அங்கே படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸ் அல்லும் எங்கள போலீஸ் அல்லும் நம்மளை விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா என்னடா இந்த இளவே எடுக்க முடியல என்னடா உனக்கு நாக்காடு அறுபடுத்துவல என்ன அடிக்கடி அதாவது அந்த அடி எடுக்கும் போது அப்படி ராகம் வரணும். இதுதான் நொண்டி சிந்து ராகம். ஆமா நொண்டி சிந்து நொண்டிக்கிட்டே வந்தனா இல்லையா? அத நொண்டி சிந்து ராகம். அது சரி. இல்லப்பா என்ன நடராஜ தியேட்டர்ல நான் படம் பார்க்க போனேன். அங்க பல்லாண்டு வாழ்க இங்கே கூத்து பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் 100 ஆண்டு வாழ்க எல்லோரும் 100 ஆண்டு வாழ்க நம்மள நிக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா இல்லையா? பாடின அப்புறம் அவ வேற வருவான். இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. இது பிடிக்கலையா? வேற பாட்டு பாடுங்களே. मेरे सपनों की रानी क्या पुहाए कितू ये रुतुम की रानी क्या पुहाए कितू इन जाए जिंद रानी क्या पुहाए कितू चलिया तू चलिया चलिया आप चलिया मेरे सपनों की रानी क्या पुहाए कितू ये रुतुम की रानी क्या पुहाए कितू इन जाए जिंद रानी क्या पुहाए कितू चलिया तू चलिया प्यार की गलिया बगोगी गलिया प्यार की गलिया बगोगी गलिया कपूरंग गलिया तू रहे कि तू पंख दे हाय कि तू मेरे सपन की रानी को पुछाए कि तू आए तुम रानी को पुहाए कि तू रे जाए दिल रानी को पुहाए कि तू चलिया तू चलिया बोली दिल को ஹிந்தி பாட்டா?
சரி சரிங்க. சரி போனா போடு. இந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடிச்சி. ஏன்னா கீத்து கீத்துங்க அது என்ன? கீத்து கீத்து கீத்தா இருக்கு. மாம்பழத்தை விக்கிறோம்ல. ஆமா, அது ஆளுக்கு ஒரு கீத்து. சரி சரிங்க, பரவாயில்ல. சரி, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சரி எனக்கு மட்டும் டீ கொடுக்கணும் மனசு வர மாட்டேங்குது. தேவலோகத்தில் சபை கூடினால் சபை, இந்த பூலோகத்தில் கூடியவரையா நமக்கு ஒரு ராஜ புண்ணிய சபை. இந்த சபை வந்து இருக்கும். ஆணாக பிறந்த அப்பொழுதுக்கும், பெண்ணாக பிறந்த 6 பேரும் தாய்மார்களுக்கும், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவர்கள் அனைவருக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாவித்ரி அவர்களோ, அப்புறம் சதீஷ் பிரதீபா அவர்களோ, வளர்மதி அம்மாவர்களோ அன்பளிப்பு செய்தலாம். ஆண் போன பக்கம் வரசு விட்டு ஆண்டு, பெண் போன பக்கம் பெருசு பெருகி திருப்பதி ஏழுமலையான் கோபுரம் எவ்வாறு ஆண்டு காடு ஓய்வு வருகிறதோ அவ்வாறு அவர் குடி வளர வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். ராமோ ஜெயம். அம்மா, அப்படி இருந்தாலும் கண்டம்மா, நீ நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நடத்தக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம் அம்மா? அதாவது நடத்தக்கூடிய நாடகமோ பலராமன் சண்டை, இல்லை என்றால் லட்சுமணா தேவி திருவிழம். நாடகத்திலே நான் யாரு, எனது பெயர் என்ன, என்னை கொண்டு நாடகத்தில் என்ன நடக்கும், யாரு போட்டு என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? நான் வாழ பருவம் உள்ள சோழ குயிலை போல பச்சை விழியழகி, நான் உச்சமில்லாத ரூபி. உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பெயரோ லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய லட்சுமணா தேவி. ஒரு ஆச்சரியம் படு லட்சுமணா தேவி. ஆமா, சரி. அப்படி லட்சுமணா தேவியாக இருந்தாலும் அம்மா, உங்க அப்பா அம்மா யாரு? எப்படி பிறந்தேன்? செத்தவங்க. எனக்கு வேணாம். நோட்டு எனக்கு ஆவாது. அதெல்லாம் நம்ம வராது.
ராமேஸ்வரன் காமேஸ்வரன் அவர்கள் அன்பளிப்பு செய்துள்ளார். ராமேஸ்வரன் உனக்காக புக்கிங் பண்ணிருக்கிறார் பாத்தீங்களா? அவர்கள் அன்பளிப்பு செய்துள்ளார். ஆண் போட பக்கம் வரத்து பெற்றாண்டு என் போட பக்கம் பெற்று பெருகி என் ரெண்டும் சுகமாக வாழ வேண்டும். ஆனவனை பிரார்த்தனை செய்கிறோம். ராமோஜெயம். வணக்கம். கண்ணம்மா அப்படி என்னுடைய பேர் லட்சுமணா தேவியாக நான் எப்படி பிறந்தவள்? தாய் தகப்பையார்? தாய் தகப்பன் யாரு உனக்கு தெரியுமா? என்ன அதான் தெரியும். ஆமா, நீ இவ்வளவு அழகா இருக்கிறியே, உன்னுடைய பேர் என்ன? என் பேரா? என் பேர் தோல் புடுக்க. எங்க அப்பா பேர் தொங்கு புடுக்க. எங்க தாத்தா பேரு சப்பட்டை புடுக்க. எங்க பையன் பேரு வெங்கல புடுக்க. உடுக்கடிச்சு வாகாடுறவங்க உடுக்கு உடுக்குன்னு வரும். தோல் உடுக்குன்னா தோல்ல மாட்டிட்டு இருப்பாரு, தோல் உடுக்கு. தொங்கு உடுக்குன்னா தொங்கு வச்சுட்டு இருப்பாரு, தொங்கு உடுக்கு. கோயிந்தா கோயிந்தா விக்னேஸ்வரா. முடிஞ்சதா? போயே போயிட்டா. வாக்கு அடிச்சுங்க என்னன்னு தெரிஞ்சு சரி வாக்கு கேட்கலான்னு போனா அதுக்குள்ள சாமி மலையேறிச்சு. அப்படி இருந்தா என்னை பெற்றெடுத்து தாய்த்தது யாரு?